வணக்கம் தம்பி பூபதி விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிரிக்கெட்டில் கேட்சை அடிக்கடி மிஸ் பண்ணீங்கன்னாமா கடந்த 10 வருஷமா உங்கள் டீம் சொல்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் தொடர்ந்து 10 வருஷமா ஃபீல்டிங்கே ரொம்ப ஒஸ்ட்டாமா. இப்போ டேட்டா என்ட்ரி வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க. வேலை வந்து சரியான ப்ரெஷர் தான், இல்லைன்னு சொல்ல. நம்ம வாரத்துக்கு ஒருக்கா எதுக்கு மேட்ச் விளையாடுறோம்? மனசு ரிலாக்ஸுக்கு, சிறு வயசு நட்பு ரிலாக்ஸு, டீம் வின் பண்ணால் சந்தோஷம், ஒரு புரிதல், ஒரு நல்லா இருக்குது. அந்த நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் நல்லா விளையாண்டோம்னா அந்த ஒரு நாள் வச்சு அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஓடு. நம்மளுக்கு 1008 கஷ்டம் இருக்குது, 1008 சிரமம் இருக்குது. வெளியே போகும்போது கஷ்டம், எல்லாத்துக்கும் நினச்சும் கஷ்டம். அந்த ஒரு நாள் நம்ம விளையாடுறோம், ஜெயிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். தோக்குறோம், அதை நினச்சி பேசிகிட்டு இருப்போம். நமக்கு எந்த அளவுக்கு மைண்டு டென்ஷனாக இருந்துச்சுன்னா, வேலை டென்ஷன் அது இருந்ததுன்னா, இந்த விளையாட்டை நினச்சி பார்க்கும்போது அது சுறுசுறுப்பும் சந்தோஷமும் குடிகொள்ளும், நல்லா இருக்கும். ரிலாக்ஸ்க்கு கிரிக்கெட் விளையாடுறது அது சந்தோஷமாம அந்த வாரம் ஃபுல்லாக போகுது. கரெக்டாக அதுக்கு தான். அப்படி இருக்கும்போது நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நம்ம எதுக்கு கிரிக்கெட் விளையாடுறோம்? சரியா தம்பி? எதுக்கு கிரிக்கெட் விளையாடுறோம்? ரிலாக்ஸ்க்கு. அந்த ரிலாக்ஸை எல்லாரும் எப்படி விளையாடுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் விளையாடணும். ஃபீல்டிங் வருதா? ஏன் ஃபீல்டிங் வரல? கண்டிப்பாக பர்சனல் பிரச்சனை இருக்குது. சரி, அவனோட வேலை பிரச்சனை. அந்த வேலை பிரச்சனை வேலையை மட்டும் காட்டு. விளையாடும் போது கிரவுண்டில் கரெக்டாக விளையாடு. நீ மேக்ஸிமம் கிரவுண்டை ஒரு 4 ரவுண்ட்னாச்சு அடி, டெய்லி அடி. விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு 4 ரவுண்டு அடிச்சுட்டு வந்து நின்று குடி, கரெக்டாக வரும். அதான், வேறு எதுவும் கிடையாது. உனக்கு தனியாக போய் கேட்ச் பயிற்சியெல்லாம் செய்ய வேணாம். இதை ஃபஸ்ட்டு போ. உன்னோட மனசு அங்கங்கே சிதறலாக இருக்குல்ல, அந்த சிதறலால் வந்து கரெக்டாகி கவனம் வந்து விளையாடுறதுல வரும். அப்போ தான் உனக்கு கரெக்டாக. பேட்டிங் அப்படித்த நீ டீமில் ஒருத்தர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு விளையாடுறது. கண்டபடி சுத்துறையாமா, பால் படுறதே இல்லையாமா. கண்டபடி சுற்றுறது முக்கியம் இல்லை, பால் படணும். தயவு செய்து பால் அடிக்க முடியல, சிங்கிள் எடு. உங்கள் டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மனசையும் இடம் பிடிக்கிறதுக்கு பாரு. நீ மேக்ஸிமம் ஒரு 20-25 ரன் அடி. கேட்சை மிஸ் பண்ண மாட்டேன். நான் சொல்கிற வார்ம் அப் தேவையில்லை, ரன்னிங் ஓடும். ரன்னிங் ஓடி பழக்கம் இல்லைன்னா நட 4 ரவுண்டு நல்லா வேகமாக நட. சரியா? அப்புறம் நீ விளையாடு, உனக்கு அது கரெக்டாகிடும். சரியா? இது 26 வயசு ஆயிடுச்சு. சின்ன வயசுன்னு விட்டாங்க. இதுக்கு மேலே மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை விட்டுட்டு வேற எங்கே எடுத்தாலும் எடுத்துக்குவாங்க. அது என்னோட கையில் கிடையாது. வாய்ப்பு இருக்குது. மெச்சூர்ட் ஆக ஆக என்னடா தம்பி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன், எதுவும் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், அப்படியே பார்த்துட்டு இவன் வேலைக்கு ஆகாது வேற ஆளை போடாமல் போட்டுக்குவாங்க. பார்த்து பத்திரமா உன்னோட இடத்த தக்க வச்சுக்கு தம்பி. சரியா? நல்லா விளையாட வாழ்த்துக்கள் தம்பி, உங்கள் டீம் சார்பாக. நன்றி.